இந்த கரை சைடு இருக்குல்ல, கரை சைடு வந்து நம்ம நார்மலா நீங்க எப்பவுமே சாப்பிடுற மாதிரி உள்ள மீன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த அயில, இந்த அதாவது எப்படி சொல்ல, இங்க காணாங்கத்தன்னு சொல்லுவீங்கல்ல, அது அப்புறம் சின்ன சின்ன மீன்கள் வந்து கரையோரமா கிடைக்கும். அதெல்லாம் இந்த கரையோரமா வரும். கொஞ்சம் லாங் எல்லாம் போனோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த கடல்ல பாறைல இருக்க பாறைகள் அதுல வாழ்ற மீன் எல்லாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் லாங்ல போய் பிடிச்சிட்டு வரலாம். அப்புறம் இந்த வஞ்சரம், இப்ப பெரிய பெரிய வஞ்சரம் எல்லாம் போனா லாங்ல தான் போகும். இப்ப கரையை நம்ம பிடிச்சோம்னா அங்கேயே வஞ்சரம் கிடைக்கும். ஆனா தம்மா துண்டு வஞ்சரம். அதனால வஞ்சரம் ரேட் அதிகமா இருக்கா? ஆமா, இருக்கலாம். ரொம்ப தூரம் போய் எகனாமிக்ஸ் பேசுறாரு. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் மாதிரி தான். ரேரா கிடைக்கிற பொருள் எல்லாத்துக்குமே விலை அதிகம் தான். அது மாதிரி பெரிய வஞ்சரம்னா வஞ்சரங்கிறது வந்து எப்பவுமே கிடைக்காது, நமக்கு ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இவ்வளவு பெரிய வஞ்சரம் வந்து ரொம்ப லாங்ல போய் பிடிச்சிட்டு வரணும். அது பாம்ப்ரெட்ல வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அதனாலதான் அது விலை அதிகம். ஆமா, அதனால தான் விலை அதிகம். அந்த ரேர்னு சொன்னார்ல, தங்க மைண்ட்ல ஓடுது. அப்ப ரேரா இருந்தா அமௌண்ட் ஏறும். டேட் இனிமேல் ரேர் பண்ணிட வேண்டியது. டேட் ரேர் பண்ணி சில நேரங்கள்ல எங்களுக்கு எல்லாம் தெரியாத மீன்லாம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. அதை நீங்க பாத்துருக்கீங்களா? திடீர்னு ஏதாவது இது பேர் பேய் மீன் அப்படிம்பாரு. திடீர்னு ஒரு மீன் எடுத்து இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் சிலுக்கு அப்படின்னு. ஆமா, இல்ல ரெட் கலர்ல இருக்கும். அது எங்க ஊர்ல சிலுக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இந்த சுறா புட்டு சாப்பிட்டுருக்கீங்கல்ல, அந்த மீனை வச்சு பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்.